நான் சொல்ற இந்த விஷயத்த ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் வந்து ஒரு கடையில இருந்து ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை திருடிட்டான் அப்படின்னா, அந்த கடைக்காரர் வந்து அந்த பையன் மேல ஒரு பழிய சுமத்துறாரு. ஆனா அந்த பையனை அந்த தப்பை ஒத்துக்கவும் வைக்கிறாரு. அந்த பையனை போட்டு பயங்கரமா திட்டவும் செய்றாரு. லேட்டர் அந்த பையன் வந்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து அந்த அம்மாவுக்கும் தெரிய வருது. அந்த அம்மாவும் வந்து அந்த பையனை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. ஸோ இதனால மனசு உடைஞ்சு போன அந்த 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் வந்து தவறான டிசிஷன் எடுக்கிறான். அவன் கடைசியாக எழுதி வச்சுட்டு போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா நான் அந்த சிப்ஸை திருடலை அப்படின்னு. இங்கே நம்ம ஊரில் வந்து பல அரசியல்வாதிகள் மற்றவங்களை ஏமாற்றி பிழைக்கிறவங்க அப்படின்னு பல கோடி ரூபாவை திருடிட்டு அதுக்கான தண்டனையும் கொடுக்கப்படாமல் தான் செஞ்சது தப்பு அப்படின்னு உணராமலையும் இந்த உலகத்தில் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மத்தியில் வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பையன் வந்து தான் செய்யாத தப்புக்கு தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டான். இது ஒரு சின்ன பையன் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல. யாராக இருந்தாலுமே ஒருத்தர் மேலே நீங்கள் பழியை சுமத்துறீங்க அப்படின்னால் 100 வாட்டி இல்லை 1000 வாட்டி கூட யோசிச்சுக்கோங்க, தப்பு இல்லை. நீங்கள் சின்னதாக ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுற ஒரு விஷயம் கூட அவங்கள பெருசாக ஏதாச்சும் தவறான முடிவுகள் எடுக்க வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இங்கே யார் என்ன மனநிலையில் இருக்கான்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இங்கே சிரிக்கிறவங்கலாம் சந்தோஷமாக இருக்கான்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. ஸோ பி கைண்ட் வித் எவ்ரி ஒன். அவ்வளோதான்.